Taste the Daily. போகி பண்டிகை நாளில் நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியின் போதிய விழிப்புணர்வு இல்லாமை மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதற்கு சான்றாக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் புகைமூட்டம் அதிகரித்து சுவாச கோளாறு ஏற்படும் அவலம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அரசு அலட்சியம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் விழிப்புணர்வை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் போகி பண்டிகையன்று காற்றின் தரம் 749ஐ தொட்டு மிகவும் மோசமான நிலையை எட்டியது. பிளாஸ்டிக், டயர் போன்ற அதிக மாசு ஏற்படுத்தும் பொருட்களும் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை திமுக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வழங்கவில்லை என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட கழக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்று 4வது நாளாக நேர்காணல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடன் நேர்காணல். வரும் சனிக்கிழமை கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் கொண்டாட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மிக பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஆய்வு. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் உழவர்கள் நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை ஸ்டாலின் மனசாட்சியை தொட்டு பார்த்து பேச வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம். பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதற்கும் நாடகங்களை நடத்துவதற்கும் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு எல்லையே இல்லையா என்று நினைக்க தோன்றுவதாக அன்புமணி காட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூர் கிராமத்தில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொள்ளையடிக்கும் நோக்குடன் பாலாற்றில் மணல் குவாரி திறந்த ஸ்டாலின் அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி கண்டனம். தேர்தல் வரை மணல் குவாரிகளை திறப்பதில்லை என்று முடிவெடுத்த அடுத்த நாளே புதிய மணல் குவாரியை திறக்க ஆட்சியாளர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் என்றால் ஆட்சி காலத்தின் கடைசி நிமிடம் வரை இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்ற பேராசைதான் காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைதான பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி. விடியாத ஸ்டாலின் அரசால் அளித்த வாக்குறுதி மோசடியால் மனித உயிரை விளிம்புக்கு தள்ளிய கொடூரம். பணி நிரந்தரம் செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத திமுக அரசு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தங்களை கண்டுகொள்ளாததால் ஆசிரியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு போராடி வருவதாக பகுதி நேர ஆசிரியர்கள் கண்ணீர். கள்ளச்சாராய சாவிற்கு 10 லட்சம் ரூபாயை வாரி வழங்கிய ஸ்டாலினின் நெஞ்சில் இரக்கம் பிறக்காததால் கருப்பு பொங்கலை கொண்டாடும் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் சூளுரை. பணி நிரந்தரம் செய்யாம
நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே 181 நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் செய்யாமல் போனால் வேறு யார் செய்வாங்க? அதனால் திமுக அரசு வந்து நம்பி தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து அரியணை ஏற்றி நாங்கள் நல்லா இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு உயிராக நாங்கள் பலியாக இருக்கிறோம். எங்களை குடித்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, ஸ்பாட்டுக்கு அறிவிப்பு கொடுக்குறீங்க, எல்லா சலுகைகளும் செய்கிறீங்க. பகுதி நேர ஆசிரியர் நடு ரோட்டில் இன்றைக்கி 6 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் மண்டபத்துக்கு அலையிறோம், அழுகுற கஷ்டப்படுறோம். நடு ரோட்டில் ஊர்லேருந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம். ஆனால் நீ எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு நாள் நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு பார்வை இல்லை, கருணையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதனால் நாங்கள் தொடர் போராட்டம், வலுவான போராட்டம், வாய்வாசாவ போராட்டம் நாங்கள் எடுக்கலான்னு இருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரிக்கை. கருப்பு பொங்கலாக கொண்டாட திட்டமிட்டுள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக ஆட்சி முடிவதற்குள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 19வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அறிவித்த 311வது வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் அறிவிப்பு. சென்னையில் 19வது நாளாக தொடரும் போராட்டத்தில் தங்களை பணி நிரந்தரப்படுத்த கோரி தலையில் அடித்துக்கொண்டு ஆசிரியர்கள் நூதன முறையில் போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு முன்வராமல் காவல்துறையை ஏவி மிரட்டுவதுடன் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை அடக்குமுறை கொண்டு நசுக்குவதாகவும் சமூக நீதியை புறக்கணிப்பதாகவும் திமுக அரசு மீது கடும் விமர்சனம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகியை போராட்டத்தை கைவிடக் கோரி ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் மிரட்டியதாக தகவல். போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் கஞ்சா வழக்கில் கைது செய்வோம் என மிரட்டியதாகவும் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதாகவும் ஆசிரியர் சங்க நிர்வாகி வேதனை. ஒரு கிட்டத்தட்ட 25 பேர்ல ஒரு 4-5 பேர் நோட் பண்ண நான் அன்யூனிஃபார்ம்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதுல இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு, நீங்க பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாரு. நாங்க என்ன சார் பண்றோம், எங்களுடைய உரிமை நாங்க கேட்டுதான் சார் பெறோம், நாங்க ஒன்னும் தவறா கேட்கலையே. முதல்வர் ஐயா சொன்னாரு அந்த கோரிக்கை கேட்க தான் நாங்க கேட்கறோம். என்னடா கோரிக்கை உங்களுக்கு, ஏன் ஒரு இடத்துல இருந்து போராட்ட மாட்டேல, உங்களுக்கு வந்து இடம் இல்லையா சார்? நாங்க எங்களுடைய இடத்துக்கு தான் போனோம், டிபிஐ தான் போனோம். நாங்க டிபிஐல பர்மிஷன் நீங்க கொடுக்க மாட்டீங்க, நாங்க என்ன சார் பண்றது? உச்ச நீதிமன்றத்துல அவங்க அலுவலகத்துல போராடுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்களுடைய உரிமை கேட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. நீ என்ன தெளிவா பேசுற மாதிரி என்ன முட்டாளா நீ? என்ன அவ்வளோ தெளிவா நீ? கஞ்சா கேஸ் தூக்கி போட்டு உள்ள போட்டுறோம், லைஃபே போயிடும் பரவாயில்லையா சார்? நீங்க போட்டுக்குங்க சார். நான் என்னுடைய கேஸ்ல உள்ள போடுவேன்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர் தான் சார் சொன்னாரு. எக்மோர் இன்ஸ்பெக்டர் கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டு தள்ளுறான், தெளிவாக்குற முட்டாள்றா நீ அப்படின்னாரு. திமுகவின் 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 6வது நாளாக அறவழியில் போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து ஸ்டாலின் அரசு அராஜகம். போராட்ட களத்திற்கு வரும் முன்னரே ஆசிரியர்களை ஆங்காங்கே கைது செய்யும் காவல்துறையால் குற்றவாளிகளை இதுபோல் கைது செய்ய முடியுமா என கேள்வி. உங்களை ஆட்சி அமர வைக்க தெருவாய் சுத்தினோமே, தெருவாய் சுத்தினோமே. எங்களது கோரிக்கைக்கு தெருவாய் அலைகிறோமே, தெருவாய் அலைகிறோமே. சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 19வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்களை அராஜகமாக கைது செய்து 5 மணி நேரம் அலைக்கழித்து செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இறக்கிவிட்ட காவல்துறை. விடியாத திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தக்கூட அனுமதி இல்லையா என ஆசிரியர்கள் ஆக்ரோஷம். ஸ்டெப்பா போயிட்டு இருக்குது அடக்குமுறை. என்ன அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. இது முதல் அடக்குமுறை. ஒரு இயக்கம் வந்து போராடுதுன்னா முறையா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க விடுமுறை நாட்கள்ல போராடுறோம். விடுமுறை நாட்கள் போராடிட்டு இருக்கும்போது விடுமுறை முடிஞ்சாலும் எங்களோட கோரிக்கை முடியலைங்கிற பட்சத்துல அதை நாங்க தொடரதான் செய்யணும். அப்படி தொடரும் போது என்ன பண்றாங்கன்னா, ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே கேட்கிறோம் அப்படின்னா அதை விட்டுட்டு நோ ஒர்க் நோ பே போடுறாங்க. நீங்க வந்து பள்ளிக்கு வரல, அதனால வந்து நாங்க ஊதியத்தை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆக்சுவலி நாங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு தயாரா இருக்கிறோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊக்க ஊதியமோ இல்லை ஊதிய உயர்வோ நாங்கள் கேட்கல. உரிய ஊதியத்தை முறைப்படி கேட்கணும்னு சொல்லி, அதுவும் அந்த ஐயா எங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனால தான் அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் நடுத்தருவில் நிற்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. திருச்சி மற்றும் அரியலூரில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ள ஆசிரியர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அறிவிப்பு. சம ஊதிய கோரிக்கை வெல்லட்டும் 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 சம ஊதிய கோரிக்கை வெல்லட்டும் விடமாட்டோம் வெல்லாமல் விடமாட்டோம் ஓயமாட்டோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா தரப்பால் ஏற்றப்பட்ட கொடி நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டுள்ளதா என பார்வையிட்டு திரும்பிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அராஜக போக்கில் குண்டுக்கட்டாக கைது. சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக வெற்று பேச்சு பேசிக்கொண்டு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தமிழக காவல்துறை திமுக என்கிற கட்சிக்கு வேலை செய்யும் ஒரு அமைப்பாக மாறியிருப்பதாக பாஜக நிர்வாகி SG சூர்யா குற்றச்சாட்டு. அமைச்சர் சேகர்பாபுவின் ஆதரவோடு செந்தில்வேல் செய்த ரவுடிசத்தை மறைக்க பாஜகவினர் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்திருப்பதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி பேச்சு. அதாவது அனைவருக்கு முன்னால் ஒரு அலுவலகத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம், செல்போனால அனைவராலும் படம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், சிசிடிவில ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய சம்பவம். பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது, எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது, காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது, இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி அப்சல்யூட்லி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது. மற்றவர்களை கைது செய்வதற்கு துடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்வர் பார்த்துட்டு இருக்காருன்னா, முதல்வர் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர். கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், திமுகவினர் குற்றம் செய்த ஒரு சம்பவம் எப்படி திருப்பப்பட்டு பிஜேபி காரங்க தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை மாற்றி எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காது. சென்னை எழும்பூரில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் சேகர்பாபு அனுப்பிய திமுக குண்டர்களின் துணையோடு ரவுடிசத்தில் ஈடுபட்ட செந்தில்வேலை விட்டுவிட்டு தாக்குதலுக்கு உள்ளான பாஜகவினர் மீது வழக்கு போட்ட விடியாத அரசு. 100 பேருடன் இருக்கிறோம், பாடம் புகட்டப் போகிறோம் என பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டு வன்முறையை தூண்டிய செந்தில்வேல் மீது வழக்கு பாயாதது ஏன்? திமுக ஆதரவாளர்கள் என்ன செய்தாலும் ஸ்டாலின் ஆதரிப்பாரா என மக்கள் கேள்வி. தொடர் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பல ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமாகி இருப்பதால் அரசு நிவாரணம் கொடுக்குமா என விவசாயிகள் எதிர்பார்க்கும் நிலையில் விவசாயிகள் தன்னை பாராட்டுவதாக போலி பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின். என்ன செய்துவிட்டார் இவரை பாராட்ட என கேள்வி கேட்கும் விவசாயிகள், குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை கைது செய்தது, பயிர் காப்பீடு திட்டத்தை நாசம் செய்தது, 24 மணி நேர மும்முனை மின்சாரத்தை நிறுத்தியது என ஸ்டாலின் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு ஆதங்கம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் ஜான் பாண்டியன் பேசி வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை என ஜான் பாண்டியன் மறுத்திருப்பதாக தகவல். கூட்டணி கட்சிகள் கொடுக்கும் குடைச்சலில் தோல்வி பயத்தில் இருக்கும் திமுக அமைச்சர்கள் திமுகவுடன் பலரும் பேசி வருவது போல பொய் புரட்டுகளை பேசி புலம்பி வருவது அம்பலம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். விடியாத அரசின் முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியில் தொல்லையளித்தோர் மீது காவல் நிலையம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் டிஜிபி அலுவலகத்தில் சிறுமியின் தாய் புகார். தனது தொகுதியிலேயே சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நடவடிக்கை எடுக்காததுதான் அப்பா ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியின் சிறப்பா என மக்கள் கேள்வி.
தரீங்களான்னு கீழே கேட்க போயிருக்கா. ஆனால் அவளை வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து உள்ளவாமா நான் உனக்கு தண்ணி தரேன், நீ என்னோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோலாம் தப்பாக பேசியிருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸோட வேரிங்கே சரியில்லை, ஹாஃப் ட்ரவுசர் போட்டு நின்றுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே 7 பேர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இருந்தது இல்லாமல் ஃபுல்லாக ட்ரங்க்டு வேறு. முதலமைச்சர் சீமதியும் போட்டாச்சு, 3 டைம்ஸ் போட்டாச்சு, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. 2வது ஃபுல்லாக அவங்க வந்து கேஷ் வாங்குறாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. போலீஸ் டியூட்டியில் இருக்கும்போது குடிச்சிருக்காரு, இது நியாயமா? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீட்டில் தனியாக இருந்த 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 7ஆம் வகுப்பு தோழியை பார்க்க வந்த 12 வயது சிறுமியை இருசக்கர வாகனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த தோழியின் தந்தை போக்சோவில் சிக்கினார். சீர்கெட்டு போன திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த சிறுவன் உள்ளிட்ட 2 75 மாத்திரைகள், 2 செல்போன்கள், 5000 ரூபாய் ரொக்கத்துடன் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் நீதி போதனைகள் மாணவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, போதை மாத்திரைகள் தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் சாடல். கோவை மாநகரில் குட்கா விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறையின் மெத்தனத்தால் குட்கா, போதை பழக்கம், பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவியுள்ளதாக எழும் விமர்சனம். ஒரே நாளில் 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சாதனை அல்ல, திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடே என மக்கள் விமர்சித்துள்ள நிலையில் கோவையின் எதிர்காலம் ஆபத்தான விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு MBA படித்து வரும் மாணவி யுவஸ்ரீ மெரினா காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலத்தில் இருந்து கூவமாற்றில் குதித்து தற்கொலை. விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் பொது இடங்களில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி தொழிலாளர்களுக்கு 4 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் பொங்கல் பரிசான 3000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்காமல் அதிகாரிகள் புறக்கணிப்பு. பல தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களை வெளியேற்றும் நோக்கில் அடிப்படை உரிமையான உணவை கூட வழங்காமல் முடக்குவது மனித நேயமற்ற செயல் என தொழிலாளர்கள் வேதனை. ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஊராட்சி செயலர்கள் 8வது நாளாக போராட்டம். விடியாத அரசை கண்டித்து முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டும் பாட்டு பாடியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலர்கள். கோவையில் டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மதுவிற்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விற்பனையாளர்கள் வேதனை. காலாவதியான 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பொங்கல் பண்டிகைக்கு முன் விற்பனை செய்ய விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டுள்ளதற்கு ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியைப் போல கோவையிலும் பல உயிர்களை காவு வாங்க ஸ்டாலின் திட்டமிடுகிறாரா என பொதுமக்கள் கேள்வி. நாமக்கல்லில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலை தருபவர்களுக்கு 10 ரூபாய் திருப்பித் தரப்படும் என்ற அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம். பெட்ரோல் கேனுடன் டாஸ்மாக் பணியாளர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சூப்பர்வைசர் ஒருத்தர், சேல்ஸ்மேன் ஒருத்தர், 2 பணியாளர்கள் மட்டும்தான் கடையில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் 4 லட்சம் டெய்லி 4 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டோமா, 4 லட்ச ரூபாய்க்கு வந்து காலி பாட்டில் போன பாட்டில் அப்படியே திரும்பி வருது, திரும்பி 2000 பாட்டிலுக்கு மேலே திரும்பி வருது. அந்த பாட்டில் வந்து திரும்பி போட்டுட்டுமா, அந்த காலி பாட்டிலுக்கு வந்து டோக்கன் ஒட்ட முடியுமா, ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா, அப்புறம் வந்து சில்லறை கொடுக்கலன்னா பாட்டியா நீ காலி பாட்டில் கொடுத்தோன்னா அடுத்த செகண்ட் 10 ரூபா கேட்குற, அப்படி 10 ரூபா இல்லைப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் பாட்டி வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள அவங்க வந்து மதிப்பிரிகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப இன்சல்ட்டாக பேசுகிறாங்க. எங்களுக்கு மன உளைச்சலாகி நைட்டான எனக்கு தூக்கம் வரதில்லை.
பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர்களுக்கு குடும்பத்துடன் படையெடுக்கும் பயணிகளால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடும் நெரிசல். பொங்கலுக்கு லட்சக்கணக்கானோர் வெளியூர்களுக்கு செல்வார்கள் என தெரிந்தும் போதிய பேருந்துகளை இயக்காத விடியாத அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்வதாலும் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளாலும் செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் புக்கத்துறையில் கடும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தவறி விடியாத திமுக அரசின் திறனற்ற ஏவல் துறையினரால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியதை அடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகளின் கூட்டம். போதிய பேருந்துகள் இல்லாததால் அனைத்து ரயில்களிலும் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்ளும் அவலம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 5 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து திரளான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட நிலையில் முண்டியம்பாக்கம், ஜானகிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து வீர விளையாட்டு, ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி உற்சாகம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே சொத்து பிரிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வழக்கறிஞர் உட்பட 2 அரிவாள் வெட்டு. அராஜக மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மை காரணமாக அரிவாள் மற்றும் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் மேலோங்கியுள்ளதால் அச்சத்தில் உறைந்துள்ள மக்கள். வழக்கறிஞருக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. தென்காசியில் போன மாதம் ஒரு வழக்கறிஞரை வெட்டி கொள்றாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெட்டி காலில் 6 தையல். இப்போ வரைக்கும் அவரை கைது பண்ணலை. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அரசு மதுபான கடையில் மதுபோதை கும்பலுக்கும் உணவக உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதால் பரபரப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிவதுடன் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருவள்ளூர் அருகே எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை 6 வழிச்சாலையில் ரீல்ஸ் வீடியோவிற்காக பட்டாசுகள் வெடித்து பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சம். நெடுஞ்சாலை பகுதிகளில் காவல்துறையினர் போதிய கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடாததால் பைக் சாகசம் என்ற பெயரில் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் இளைஞர்கள். தூய்மை பணியாளர்களை புறக்கணித்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிய விடியாத தாம்பரம் மாநகராட்சிக்கு கடும் கண்டனம். சமத்துவம், சமூக ஒற்றுமை குறித்து உதட்டளவில் பேசும் திமுக எப்போதும் அடித்தட்டு மக்களுக்கு எதிரானதுதான் என பொதுமக்கள் சாடல். கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணிக்கு பள்ளி மாணவிகளை பயன்படுத்திய கொடுமை. சமூக நீதி பேசும் திமுக அரசின் ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து இதுபோன்ற துன்பங்களுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை.
திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் மழை காரணமாக 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சேதமடைந்த பயிர்களை முறையாக கணக்கீடு செய்து உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியாத திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஊரில் ஜீரகம் அதிகம் நெல் விளைச்சல் மழையால் இந்த 4 நாள் மழையால் பாதிக்கப்பட்டு உள்ளது. அதனால் அறுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பெய்தால் முளைத்துவிடும் என்ற அச்ச கவலையில் நாங்கள் ஆழ்ந்து உள்ளோம். எங்களுக்கு விவசாய நஷ்டீடு வரும் என்று நஷ்டம் அதிக அளவில் நாங்கள் செலவு பண்ணதை விட அதிகம் நஷ்டமாக இருப்பதால் கொட்டு மழையில் நின்று நான் பேசுகிறேன். எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து மூதாட்டி உயிரிழந்த பரிதாபம். திமுக ஆட்சியில் மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் உயிர் பலி அதிகரித்து வரும் துயரம். சென்னை அடுத்த பீர்க்கங்கரணை பகுதியில் பொங்கல் தொகுப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் ஆதங்கம். பொங்கல் தொகுப்புடன் வழங்க வேண்டிய வேட்டி சேலைகளை முறையாக வழங்காமல் இருப்பு இல்லை, பொங்கல் முடிந்ததும் சொல்லி அனுப்புகிறோம் என விற்பனையாளர் சொல்வதாக மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டத்தில் 30% மேற்பட்டோருக்கு பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படவில்லை எனவும் ஒரு சிலருக்கே வேட்டி அல்லது சேலைகளில் ஒன்று மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெயரளவுக்கு அறிவிப்பை வெளியிட்டு அனைத்து மக்களுக்கும் வேட்டி சேலைகளை வழங்காமல் மிகப்பெரிய முறைகேட்டில் கொள்ளை மாடல் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது அம்பலம். ஒரு வேட்டி மட்டும் கொடுத்தாங்க. ரேஷன் கடையில் வந்து எனக்கு ஒரு வேட்டி மட்டும் கொடுத்தாங்க. மனைவிக்கு புடவை கொடுக்கல. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமான நிலையில் ஸ்டாலின் அரசு தங்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என விவசாயி வேதனை. கடந்த ஆண்டு ஏற்பட்ட சேதத்திற்கே நிவாரணம் கொடுக்கவில்லை எனவும் வேளாண் பட்ஜெட் என வெற்று பேச்சு பேசும் ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை தோலுரித்த விவசாயி. விளைய வச்சோம், இழந்து போயிட்டு இது முதலடியும் நட்டோம். அரசாங்கம் பார்த்துட்டு போணுச்சு. என்ன நிவாரணமும் கொடுத்த பாடில்லை, இன்னும் இன்சூரன்ஸும் வந்த பாடில்லை. மேலும் எங்களால் கஷ்டத்தோட கஷ்டம் நாங்களும் செலவு பண்ணி மறுபடியும் விவசாயத்தை விளைய வச்சோம். கைக்கு வர நேரத்தில் மழை பெஞ்சு பொங்கல் டயத்தில் இதை அறுவடை எங்களுக்கு பாதிச்சு போயிட்டு இந்த மொழி கிடக்குது. இன்னும் அரசு இன்னும் எங்களுக்கு இது பார்வையிட எந்த உதவியும் எங்களுக்கு எடுக்கல. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த எசையனூர் கிராமத்தில் பூட்டியிருந்த வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி, 50,000 ரூபாய் பணம் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரை வாபஸ் பெறச் சொல்லி காவல்துறையினர் மிரட்டுவதாக சிறுவனின் தாய் பகீர் குற்றச்சாட்டு. ரவுடிகளால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் நிலையில் புகார் அளிப்பவர்களையே காவல்துறையினர் மிரட்டுவதும் புகார்தாரர்களையே குற்றவாளிகளாக்க முயற்சிப்பதும் நடைபெறும் கொடூரம். அதாவது எவ்வளோ வக்கீல் தான் கேட்டாங்களாம். அதனால நீங்கள் எங்களால் எங்களால் போட முடியாது, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு மிரட்டுறாங்க. மிரட்டுறாரு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஹெல்த் கேம்ப் பகுதியில் 100 ஆண்டுகளை கடந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியை நவீனப்படுத்தி மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. வரலாற்று சிறப்புடன் பல தலைமுறைகளை கடந்து செயல்படும் அரசு பள்ளிகளை ஃபெயிலியர் மாடல் அரசின் பள்ளிக்கல்வித்துறை மேம்படுத்தாமல் அழிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2,10,000 ரூபாய் மானிய உதவியுடன் கட்டப்பட்ட வீடுகளில் சிறந்த கட்டமைப்பாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதாவின் வீடு தேர்வு. டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவருடன் தேநீர் விருந்து நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து கோவை ஆட்சியர் பெண் ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து கௌரவித்தார். திருச்சி திருவெரும்பூர் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து ஜல்லிக்கட்டு காளைகளுடன் மண்பானையில் பொங்கல் வைத்து விமரிசையாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை,
கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றும் நடனமாடியும் மாணவ மாணவிகள் உற்சாகம். கும்பகோணம் இதயா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்த மாணவிகள். பொங்கலிட்டு வழிபட்ட மாணவிகள் கும்மி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் ஆடி அசத்தல். சென்னையில் 2800 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழலில் பழுதடைந்த பேருந்துகள், ஆள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு வழித்தடங்களுக்கு முறையான பேருந்துகள் இயக்கப்படாத சூழல். விடியாத ஆட்சியில் இயக்கப்படும் மீதி பேருந்துகளும் உரிய நேரத்தில் இயக்கப்படுவதில்லை என்றும் இதனால் எங்கும் உரிய நேரத்திற்கு செல்ல முடிவதில்லை என மக்கள் சாடல். ஆழ்வார்பேட்டை அது வரைக்கும் போகிறோம். அங்கே மணி அங்கே 9க்குள்ளே உள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 9:30 10 மணி கூட தாண்டி போகுது. திட்டுறாங்க, நீங்கள் வேலைக்கே வராதிங்க, நீங்கள் வீட்டிலே இருந்துடுங்க. எதுக்கு நாங்கள் அரை ஹவர் 1 ஹவர் கூட வெயிட் பண்ணுவோம், பஸ்ஸே வரல. ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இல்லை, இந்த சைடு பஸ்ஸு காசு கொடுத்து போகிற பஸ்ஸே வரல, ஃப்ரீக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணி வரணும். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் கூலி உயர்வு கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கோழிக்கறி பண்ணை விவசாயிகள் 5 பேரை நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்த காவல்துறை. போலீசாரின் அராஜகத்தை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகள் மற்றும் பண்ணை உரிமையாளர்கள் 200க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அப்பகுதியில் பதற்றம்.